தன் வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்து தொண்டு செய்வதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்து 102 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்திருக்கின்ற ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் செலுத்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அவர்கள் இளம்பருவத்திலிருந்து இந்த சமுதாயத்தில் புரையோடி கிடந்த அத்தனை தீய பழக்க வழக்கங்களையும் அகற்ற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தை இளம் வயது முதல் நடத்தி இறுதி மூச்சு வரைக்கும் அதற்காகவே வாழ்ந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொது உடைமை கட்சிக்கும் 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மக்களுக்காக உண்மையாக உழைத்த இந்த மாமனிதர்களை எல்லா பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு போற்றி வணங்குவது நம்முடைய கடமை. ஐயா அவர்கள் வனகுடியில் அருகாமையில் பிறந்தவர். வனகுடி பகுதியில் 4 வழிச்சாலை பணிகள் முடிக்கப்பட்டு விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது அந்த இடத்திலே ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று என்னுடைய மனதிலும் எழுந்தது. அதே நேரத்திலே ஐயாவினுடைய மனதிலும் எழும்பியிருக்கின்றது. ஐயா அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள், ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று. பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அத்தியாவசிய தேவை என்பது ஒன்று, அதற்கு மேலாக கேட்காத மனிதர், எதையும் தனக்கென்று விரும்பாத ஒரு மனிதர் முதல் முறையாக கேட்பதை நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அதுவும் கூட தனக்கென்று கேட்கவில்லை, மக்களை காப்பதற்காக கேட்டார். எனவே உடனடியாக சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு பாலம் அல்ல 2 மேம்பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு, அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே அன்று நான் பேசியது இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றது. இந்த பாலம் மத்திய அரசாங்கத்தால் கட்டப்படக்கூடிய ஒரு பாலம். இது ஐயாவினுடைய கோரிக்கைக்காக கட்டப்படுவது, அதை முன்னிறுத்தி கட்டப்படுவது என்று நான் சொன்னேன். இந்த பாலம் கட்டி முடிக்கப்படும் போது நான் பொறுப்பிலே இல்லை. ஆனால் என்னுடைய விருப்பம், ஐயாவினுடைய பெயரிலே அந்த பாலம் அழைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதுக்கு முன்னாடி சில இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஐயாவுக்கு சிறப்பான ஒரு நினைவை போற்றக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. வனகுடி தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரைக்கும் அவர் கேட்டார், முன்னாடியே நான் முடிவு செய்திருந்தாலும் கூட ஒரு மாமனிதனுடைய விருப்பம், ஒரு தியாகியினுடைய விருப்பம், அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் கூட நாம் அன்னைக்கு அந்த மேடையில் பேசினேன். தமிழக முதல்வர் அவர்களும் மத்திய அரசும் இணைந்து அந்த பாலத்திற்கு ஐயாவினுடைய பெயரை சூட்டுவார்கள் என்று நான் நம்புகின்றேன், வேண்டுகின்றேன்.